ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம ரொம்ப 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 ஈஸியான ஒரு ரெசிப்பியை தான் பார்க்க போகிறோம். இது வந்து சமைக்கிறதுக்கு புதுசாக கற்றுக்கிறவங்களும் சரி, பேச்சுலர்ஸ்க்கும் சரி, ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி, மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து சாதத்தை தனியாக நம்ம வடித்து எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி ஒரு 3 கிளாஸ் அரிசி பாஸ்மதி ரைஸை கழுவி எடுத்திருக்கேன். அதை வந்து வேக வைக்கிறதுக்கு ஒரு பெரிய பாத்திரத்தில் நிறைய தண்ணி ஊற்றி அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய், ஏதாவது சமையல் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம், அதை ஊற்றிட்டு தண்ணி கொதிக்கும் போது இந்த கழுவி வச்ச அரிசியை அதுக்குள்ளே போட்டுடணும். இதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு இந்த ரைஸுக்கு மட்டும் போட்டுக்கலாம். இப்போவே இந்த அரிசி ஒரு 3/4 பதம் வெந்த உடனே நம்ம வந்து வடிகட்டியில் எடுத்துக்க போகிறோம். அந்த வடிகட்டியில் சாதத்தை வடித்த உடனே நல்லா சில்லுன்னு கொஞ்சம் தண்ணி ஊற்றி உடனே நம்ம வந்து கழுவிட்டோன்னா அது மேற்கொண்டு இன்னும் வெந்து குழஞ்சிடாமல் இருக்கும். இப்போ அதுக்கான சாதம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வெஜிடபிள்ஸ் தான் ரெடி பண்ணணும். நான் இன்றைக்கி வந்து 3 கலரில் எனக்கு கேப்சிகம் கிடச்சிருக்கு. அதை நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு ஒரு கலர் தான் இல்லை 2 கலர் தான் கிடச்சிருக்குன்னா பரவாயில்ல, எது இருக்கோ அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பட்டன் மஷ்ரூம் எப்போவுமே குட்டி குட்டியாக கிடைக்கும். இன்றைக்கி என்னமோ அப்படியே பெருசு பெருசாக இருக்குது. அது நான் ஒரு 2 பேக்கெட் வாங்கியிருக்கேன். அதையும் நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரே மாதிரி சைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இது கூட ஒரு 6 பல் பூண்டு வந்து பொடி பொடியாக கட் பண்ணுது, அப்புறமா ஒரு 2 பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இதில் எடுக்கலை, நான் போடும்போது பார்த்துக்கோங்க. இப்போ நல்ல பெருசாக ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் நான் கொஞ்சமாக இப்போ பட்டர் ஆட் பண்ணுறேன். இது வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இந்த பட்டரும் எண்ணெயும் சேர்ந்து கொஞ்சம் சூடாகி வருது. இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்க பூண்டை போட்டுடுறேன். அது வந்து ரொம்ப கருக விடாமல் கொஞ்சமாக வதக்கிட்டு அரிஞ்சு வச்சுருக்க பெரிய வெங்காயத்தையும் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கிறேன். நம்ம ஏற்கனவே அரிசி வேக வைக்கும் போதும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். அதை ஞாபகத்தில் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி இப்போ உப்பு பார்த்து சேர்த்துக்கணும். இப்போ வெங்காயமும் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம்லேருந்து நல்லா தண்ணி விடும், அதனால நான் வந்து கேப்சிகமை இப்போ ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ அந்த தண்ணி ஃபுல்லாக விட்டு அது நல்லா வெந்து தண்ணி எல்லாம் வத்துற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ இதில் மஷ்ரூம்லேருந்து வந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றிட்டு மஷ்ரூமும் வெந்துருச்சு. இந்த டைமில் இதில் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். கேப்சிகம் வந்து ரொம்ப வேகக்கூடாது, அந்த க்ரன்ச்சினஸ் இருந்தால் தான் அதுக்கு வந்து டேஸ்ட் இருக்கும்.
இதில் இப்போ கொஞ்சம் சாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். சோயா சாஸும் சில்லி சாஸும் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா பெப்பர் பவுடர். இப்போ மூணுத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்ததாக சேர்க்க வேண்டியது நம்ம ஏற்கனவே வடிச்சு வச்சுருக்கோம்ல சாதம், அதையும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணணும். அது குழஞ்சி போகிற அளவுக்கு போட்டு கிளறாமல் கொஞ்சம் சாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ணணும். கடைசியில் ஸ்ப்ரிங் ஆனியன் கிடச்சிதுன்னா, அதாவது வெங்காயத்தாள்னு சொல்லுவோம் இல்லையா, அது கிடச்சிதுன்னா அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த ஃப்ரைட் ரைஸோட மேலே போட்டு சேர்த்துட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு அது கிடைக்கல, ஸோ அதனால் ஃப்ரைட் ரைஸே பண்ணக்கூடாதுன்னெலாம் எதுவும் இல்லை. அதனால் நல்லா தான் இருந்துச்சு. உங்களுக்கு கிடச்சிருந்தா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சாதமும் அந்த காய் எல்லாமும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. உப்பு காரமெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான் இல்லையா? ஸோ இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கிளம்பிடாதீங்க. வீடியோ இன்னும் முடியலை. நான் செஞ்ச இந்த ரைஸை டேஸ்ட் பண்ணுறதுக்காக எங்கள் வீட்டு நிபுணர்கள் காத்திருக்காங்க. அவங்க இதை டேஸ்ட் பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ். சூடு பார்த்து மெதுவா 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 மெதுவா. சூடு கொஞ்சமா கொஞ்சமா எடுத்து நல்லா ஆற விட்டு. கொஞ்சமா. தேங்க்யூ. எழுந்துருவியா? நல்லா இருக்கா? அது பொலி. உப்பு உரப்பெல்லாம் கரெக்டா இருக்கா? நம்ம டேஸ்ட். சரி, ஓகே, நீங்க சாப்பிடு. சூப்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் இதே மாதிரி உங்களை சந்திக்கிற வரைக்கும் டாடா, பை பாய்.